நியூகான் மினிஸ்ட்ரீஸ் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன அன்பானவர்களே, ஆரம்பத்திலேயே என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று துவங்கி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று முடித்துவிட்டது போல் தோன்றுகிறதா? ஆம் அன்பானவர்களே, சங்கீதம் 103 இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று தொடங்கி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்பது வரை 2 வசனங்கள் தான். பெரும்பாலும் இந்த 2 வசனங்களை சொல்லிதான் நாம் ஜெபத்தை முடிவு செய்கிறோம். ஆனால் முதல் 2 வசனங்களில் நம் ஆத்துமா செய்ய வேண்டிய காரியங்களாக சொல்லப்பட்டவைகள் ஏன் என்பதனை அறிந்து உணர குறைந்தது அடுத்து வரும் 3 வசனங்களையாவது நாம் படிக்க வேண்டும். படிப்போமா? அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக செய்த காரியங்களை நினைவு கூறுவோம். கர்த்தர் கிறிஸ்துவின் மூலமாக நமது அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நமது நோய்களை எல்லாம் குணமாக்கி நமது பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் நமது வாயை திருப்தியாக்குகிறார். இதனால் கழுகுக்கு சமானமாய் நமது வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இதைத்தான் நாம் உணர வேண்டும். இதற்காகத்தான் சங்கீதத்தில் 103வது அதிகாரத்தில் துவக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடுத்ததாக நாம் சிந்தித்து செயல்படுவதற்காக நான் ஒன்றை சொல்லுகிறேன். சங்கீதத்தின் 103வது அதிகாரத்தில் உள்ள இந்த முதல் 2 வசனங்களை மட்டும் சொல்லி நாம் ஜெபத்தை முடிப்பதற்கு பதிலாக நாம் இன்னும் ஓரிரு நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு இந்த முதல் 2 வசனங்களோடு அடுத்து வரக்கூடிய 3, 4 மற்றும் 5வது வசனத்தையும் சொல்லி நமது ஜெபத்தை நிறைவு செய்தால் அது மிகுந்த பலனளிப்பதாக இருக்கும். அன்பானவர்களே, மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தில் கிறிஸ்து இயேசு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. அதே போலவே அதே மத்தேயு 22ஆம் அதிகாரத்தின் 39வது வசனத்தில் கிறிஸ்து இயேசு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. ஆம் அன்பானவர்களே, இந்த பூமியில் நமது வாழ்க்கைக்கு பின் கடவுளோடு என்றென்றைக்கும் பரலோகத்தில், அதாவது சொர்க்கத்தில் வாழ்ந்திருக்கவும், இந்த பூமியிலே வாழும் காலத்தில் மகிழ்ச்சியுடனும் மற்ற சகல மனிதர்களுடன் சமாதானத்துடனே வாழ்ந்திருக்கவும் நமக்கு கிறிஸ்து இயேசு மோசே கர்த்தரிடம் இருந்து பெற்றுக் கொடுத்த 10 கட்டளைகளையும் மிகவும் சுருக்கமாகவும் எளிமையாகவும் எடுத்து விளக்கி
சொல்லியுள்ளார். அவைகளே கிறிஸ்து சொன்னதாக சொல்லப்பட்ட அந்த 2 கட்டளைகள். அதாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. இதை சொன்னதுடன் இயேசு கிறிஸ்து இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதனையும் அதே மத்தேயு 22ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் நாம் காணலாம். முடிவாக அன்பானவர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் செய்தியானது சங்கீதம் 103 நாம் கற்றுக்கொண்ட முதல் 5 வசனங்களையும் நாள்தோறும் சொல்வோமாக. அதேபோல் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 மற்றும் 39வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து 2 கற்பனைகளாக சொல்லியிருக்கின்ற அந்த 2 கட்டளைகளின்படி நாள்தோறும் செய்வோமாக. உங்கள் அனைவருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டின் கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இயேசு இந்த பூமியிலே பிறந்ததை கொண்டாடும், நினைவு கூர்ந்து கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவர் சொன்ன அந்த 2 கட்டளைகளின்படி நம் வாழ்க்கையில் செய்ய கடவோம். சங்கீதம் 103 1 முதல் 5 வரை கற்றதை நமக்கு நாமே சொல்லிக் கொள்வோம். நன்றி. உங்களின் கருத்துக்களையும் உங்களுக்குள் எழும் கேள்விகளையும் எங்களுக்கு இமெயில் மூலமாக அனுப்பி வைக்கலாம். நன்றி.